அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீதும் இந்த காணொலியில இணைந்து கொண்டிருக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்து தருவானாக. அது மாதிரி மிதமான பரக்கத்தை பொருந்த ஒரு ரஜப மாதம் நம்ம எல்லாம் மேராஜிதாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் புனிதமான அந்த இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை சந்தித்து பேசி நமக்கு சிராத்து மேராஜுல் மூமினின் தொழுகை மேராஜாக தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி பக்ராவுடைய திருவசனங்கள் கடைசி ஆயத்து இறக்கப்பட்டு அந்த சிறப்பையெல்லாம் நமக்கு எல்லா வரலாறும் ஏராளமான வரலாறு நிகழ்வுகளை கட்டுத்தந்த மிகப்பெரிய அற்புதமான நாள். அந்த நாளை நாம் எல்லாம் கிடைத்து நல்ல முறையிலே இபாத் செய்து திக்ர் செய்து நோன்பு வைத்து பரிபூர்ணமான முறையிலே மேராஜ் ராவை அடையும் பாக்கியத்தை உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அல்லாஹ் தருவான். ஆமீன். ஏராளமான மக்கள் துஆ செய்ய சொல்லியிருக்கின்றனர். ஏராளமான பிரச்சனைகள், குறிப்பாக சொல்லப்போனால் ஈரானில் உள்நாட்டு கலவரம் வெடித்து ஏராளமான மக்கள் உயிர் பரிதாபமான முறையிலே 500 பேர்கள் இறந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு இப்படிப்பட்ட நாட்டு பிரச்சனைகள், யுத்தங்கள், அனைத்து பிரச்சனைகள் இருந்தும், கலவரங்களில் இருந்தும், பிரச்சனைகள் இருந்தும், நோய் நொடிகள் இருந்தும் அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாப்பு செய்வான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். ஸதகல்லாஹுல் அஸீம். வகான நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ர்ஸுக்னா மாலன் யக்ஃபீனி வ பைத்தன் யக்வீனி வஹ்ஃபஸ் அலா அக்லி வ தீனி வக்ஃபினி ஷர்ர மின் தூனி மின் ஊதி அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றுவர் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ் ஏராளமான சிறப்புகள் கொண்ட நாளை நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மேராஜி, பராத்து, லைலத்துல் கத்ராவு, அந்த சிறப்பான நாடுகள்லாம் ஆரோக்கியம் பெற்று ஈமான் சலாமத்தான முறையிலே சந்தோஷத்தோடு வர்க்கத்தோடு நம்ம எல்லாம் நோன்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவே, அந்த நோன்புக்காக வேண்டி நாங்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த தயாராக கூடிய அந்த நோன்பு வரக்கூடிய எல்லா கடன்கள், பிரச்சனைகள் தீர்ந்து நோயுடையெல்லாம் அப்புறப்படுத்தி உடல் சுகத்தை, வியாபாரங்களை, வேலை வாய்ப்புகளை, பறக்கத்தை எங்களுக்கு அதிகமாக கிடைத்து எல்லா தேவையும் பூர்த்தியான முறையில் அமைதியான முறையில் அந்த மாதம் நாங்கள் அடையக்கூடிய சௌபாக்கியம் எல்லாம் எங்களுக்கு நீ வழங்க வேண்டும். அதில் மிக முக்கியமான ஒரு எல்லோருடைய பிரச்சனையும் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் பனியின் காரணமாக காய்ச்சல், தலைவலி, அது மாதிரி குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு முடியாத அந்த குளிர் எல்லா இடங்களையும் சவுதி அரேபியா போன்ற ஊட்டி அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் பனி அதிகமான அந்த புயல் வரதன் காரணமாக, கொடுமையான பனியின் காரணமாக எல்லோருக்கும் நோய் வந்து அவதிப்படக்கூடிய இந்த நேரத்திலே சர்வசாதாரண ஒரு சின்ன துவா தான் 70 விதமான நோய்கள் குணமாகக்கூடிய ஒரு சிறிய துவா. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசியும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக நம்ம எல்லாம் இது ஒரு நம்ம மூலியமாக ஒரு ஷேர் பண்ண மூலமாக ஒருத்தர் அது பார்த்தாங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய நமக்கு தீன் துனியாவை விட சிறந்த ஒரு அமலாக நமக்கு ஜன்னத்துக்கு காரணமாகும். அது மூலமாக நம்ம அது பயனடைஞ்சாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு எல்லா இடத்துல மிகப்பெரிய கூலி தரக்கூடிய, மிகப்பெரிய கூலி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோரும் அதில் ஒரு லைக் பண்ண, அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது மாதிரி ஒரு கமெண்ட் ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. இது மாதிரி உண்டான இந்த வீடியோக்களை எல்லோருக்கும் சென்று அடைவதற்கும் அது ஒரு சிறப்பான அம்சமாக அது எல்லாரும் பார்ப்பதற்கும் காரணமாகும். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகின்றார்கள். அதாவது ஒரு சிறிய துவா. நம்ம எல்லாம் சர்வசாதாரணமான முறையிலே தும்புறோம். அந்த தும்பக்கூடிய நேரத்திலே நாம் எப்படி நம்ம அந்த சுன்னத்தை பேணணும் என்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையிலே சொல்லித் தருகின்றார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அத்தஸ அவு தஜஸ்ஸ
أو تجس فقال الحمد لله على كل حال رفع الله عنه 70 داعا أهونها جذام أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அழகான ஒரு ஹதீஸ். அதாவது ஒருவர் தும்புறார், அத்தச தும்பினால், ஒருவர் தும்பினால், அவு அல்லது தஜஸ்ஸ ஒரு ஏப்பம் விடுகின்றார். இந்த மாதிரி நேரங்களில் பக்கால் அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்கிறோம். ஆனால் சேர்த்தி கொஞ்சம் கூடி அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா அலா குல்லி ஹால், எல்லா நேரமும் அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும், எல்லா நேரமும் எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா நொடியும் எல்லா புகழும் உனக்கே என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஒரு துவா. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று ஒருத்தர் சொன்னார் என்று சொன்னா, தும்பினா ரஃபஅல்லாஹு அன்ஹு 70 தாஅன், 70 நோய் அல்லாஹ் உயர்த்தி விடுவான், குணமாக்கி விடுவான். 70 நோய். அதுல 70 நோயில கடைசியான நோய் எது தெரியுமா? அவ்வானுஹா ஜுதாம், இந்த குஷ்ட நோய் இருக்கிறதுல கடைசியான நோய் வந்து குஷ்ட நோய். அந்த நோயை கூட அல்லாஹ் குணமாக்கி விடுவான். கடைசியா குஷ்ட நோய் அதே குணமாக்கி. அப்போ எவ்வளோ குஷ்ட நோய் வந்து எவ்வளோ பெரிய அது வந்து நோய், அது மருத்துவம் இல்லாத மிகப்பெரிய நோய் தான் குஷ்ட நோய். கைகாலெல்லாம் அப்படியே கை அப்படியே அரிச்சிடும், விரலெல்லாம் இல்லாமல் அப்படியே கறி அப்படியே வெட்டி தின்று அப்படியே போய் விரலெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும், கைகாலெல்லாம் அப்படியே குண்டகுணமாக இருக்கும் குஷ்டரோகம். அப்போ அந்த நோயே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு குணமாக்கிறான்னு சொன்னால், நம்ம இருக்கக்கூடிய என்னென்ன நோய் இருக்குதோ 70 நோய், எவ்வளோ நோய் இருக்குது, அந்த 70 நோய்ங்கும் போது நம்மளுடைய எல்லா நோயும் குணமாயிடும். பொதுவாக இந்த துவா போது தான் என்ன நம்ம கவனிக்க சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தும்பும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது, அலா குல்லி ஹால் என்று கொஞ்சம் துவா, சின்ன துவா நம்ம சொன்னால் எல்லாரும் பாடம் தெரியல, பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால் என்று சொன்னால் 70 நோய் அல்லாஹ் குணமாக்கும். அது கடைசி நோய் குஷ்ட நோயாக இருந்தாலும் அப்படியே குணமாக்கி விடுவான் அல்லாஹ். ஏன்னு சொன்னால் அது அவ்வளோ நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். விஞ்ஞானம் டாக்டர்கள் ஆய்வாக சொல்கின்றார்கள், தும்புகிற பொழுது ஹார்ட்டு எல்லாமே நிற்கிது, ஒரு செகண்டில் எல்லாமே அது வந்து நின்று போயிடுது. ஹார்ட்டும் நின்று போச்சுன்னா நம்ம அப்படியே மவுத்தாகிடுறோம் ஒரு செகண்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உயிர் வாழ்கிறோம். அப்போ அதுலேருந்து நம்ம அல்லாஹ் பாதுகாப்பு செய்கிறானே, அதனால அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோம் என்று நம்ம இமாம் பெருமாள் எழுதுவாங்க. அது அல்ஹம்து பக்கத்து கேட்குறவங்க இரஹமுக்குமுல்லாஹ் சொல்கிறத கேட்டான்னு சொன்னால் யஹ்தீக்குமுல்லாஹ் சொல்லணும். யஹ்தீக்குமுல்லாஹ் என்று சொல்கிறதுக்கு நம்ம கேட்டால் யஹ்தீக்குமுல்லாஹ் யுஸ்லிஹு பாலக்கும் என்று நம்ம சொல்லக்கூடிய அந்த சுன்னத்தான வழிமுறைகள் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் இன்னும் ஒரு துவா அழகான முறையிலே இதெல்லாம் நம்ம ஓதி, இந்த தும்பல் வந்த நேரத்தில் நமக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த அவனுடைய அந்த ஒரு செகண்டிலே நம்முடைய ஹார்ட்டு நின்று நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பான ஒரு வாழ்க்கை வருவதன் காரணமாக இன்னும் ஒரு துவா இமாம் பெருமைக்கு எழுதுவாங்க. அந்த துவா நீங்கள் ஓதுன்னு சொன்னால் அதுவும் ஏராளமான நன்மை உண்டான ஒரு துவாவாக இருக்குது. அதுவும் நீங்கள் ஒரு நம்ம ஸ்கில்ஸ் ஷார்ட் எடுத்து நீங்கள் எடுத்து வச்சு பணப்பாடம் செய்து ஓதிக்கொள்ளலாம். அதாவது அல்லாஹும்ம ருஸுக்னி மாலன் யக்ஃபி, அல்லாஹுவே எனக்கு தேவையுள்ள பொருளாதாரத்தை எனக்கு தருவாயா, எனக்கு தேவையான பொருளாதாரத்தை எனக்கு கொடுப்பாயா. அல்லாஹும்ம ருஸுக்னி மாலன் யக்ஃபீனி, அல்லாஹ் மாலன் பொருளாதாரம், யக்ஃபீனி எனக்கு தேவையுள்ள பொருளாதாரத்தை நீ பறக்கச் செய்வாயா. துவா இந்த நேரங்களில் ஓதக்கூடிய துவா சொல்லிடலாம். மறுபடியும் துவா அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று சொன்னதுக்கு பிறகு நம்ம இந்த துவா மனப்பாடம் பண்ணி ஆக்கணும்னு சொன்னால் இதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வுடைய அந்த 70 நோய் குணமாக்கூடிய இந்த துவாவும் அல்லாஹ் கபூலாக்கி விடுகிறான், நம்முடைய தேவையை நிறைவேற்றுகின்றான் என்று இமாம் பெருமாள் எழுதுகின்றார். அல்லாஹும்ம ருஸுக்னி மாலன் யக்ஃபீனி, அல்லாஹுவே எங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை பறக்கச் செய்வாயா. ஒவைத்தனி அவினி, பாதுகாப்பான அமைதியான எங்களுக்கு ஒரு வீடை ஆக்கி தருவாயா. எங்களுடைய பைத்து வீடு நீ சுபிட்சமுள்ள வீடாக அமைதியான ஒரு வீடாக எங்களுக்கு ஆக்குவாயாக. வஹ்ஃபுத் அலா ஆக்கலி, எங்களுக்கு மெமரி பவரை எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதாவது வயசா எல்லோருக்கும் என்ன செய்யும், மறவி ஏற்படும், அப்படியே மறந்துடுவாங்க, சுயநலவே இல்லாமல் போவாங்க.
அதிலிருந்து அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு செய்வாயா. தீனும் தேய்மானத்தில் இருந்து எங்களுடைய தீனை பாதுகாப்பு செய்து கொடு, எங்களுடைய அக்கல் மெமரி பவர் எங்களுக்கு பாதுகாப்பு செய்து கொடு. அது மாதிரி வதீனி வக்ஃபினி ஷர்ரமின் ஊதினி, யாரெல்லாம் எங்களுக்கு தீங்கு செய்கின்றார்களோ, எங்களுக்கு கஷ்ட தொல்லை கொடுக்கின்றார்களோ, அனைத்து சிரமங்கள் இருந்தும் எங்களை பாதுகாப்பு செய்வாயாக. எவ்வளோ பெரிய துவா சகோதரர்களே, சற்று யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுடைய நம்ம பொருளாதாரத்தில் கேட்குறோம், நம்மளோட வீடுகளை பறக்கத்தை தேடுகிறோம், நமக்கு அக்கறை தீன பாதுகாப்பு தேடுகிறோம். அனைத்து விதமான சைத்தானு அக்கம் பக்கம் கூட இருக்கிறவங்களுடைய எல்லா தீங்கில் இருந்தும் அவங்களுடைய சிரமத்தில் இருந்தும் பாதுகாப்பு தேடுறோம். இது அருமையான துவா. இன்ஷா அல்லாஹ் இதை எல்லாமே வீடியோ பார்த்து நீங்கள் கேட்டு ஒரு பேப்பரில் எழுதி மனப்பாடம் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ் துவா கபூலாக நேரமாக இருக்குது. மேராஜ், பராத்து, ரோம்பு இந்த மாதிரி நேரங்களில் நம்ம தும்பும் போது இந்த துவாவெல்லாம் ஓதி ஏராளமாக ஏராளமாக நோய்க்காக வேண்டி அதிகமாக துவா செய்ய சொல்கிறாங்க. எல்லோருடைய நோயும் குணமாக வேண்டும். இந்த பொதுவாக இந்த பனியின் காரணமாக வரக்கூடிய எல்லா விதமான காய்ச்சல், சளி, இருமல், அது மாதிரி எல்லா விதமான அந்த இழுப்பு நோய், ஆஸ்துமா போன்ற எல்லா நோய், அலர்ஜி நோய், அனைத்து நோயிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பு தர வேண்டும். இந்த குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் குறிப்பாக அதை சொல்லிக் கொடுத்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நோயும் குணமாக்கி ஆரோக்கியமான வாழ்க்கை தந்து ரஜபு ஷஅபானை பரக்கத் செய்து அல்லாஹ்வே ரமதானை அடையக்கூடிய சௌபாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.